எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க. இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பிடிச்சி பற்றி கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட் பண்ணிங்க ட்ரேடிங் ஃபைவ் வச்சிருக்க ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $43,700 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றுதுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்னென்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றி கன்சல்டேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸால் இந்த ஹையையும் உடைக்க முடியல, இந்த லோவையும் உடைக்க முடியல. ப்ரைஸு அதே ரேஞ்சுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக இதே ரேஞ்சில் சுற்றின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றது பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை இருந்தது. அந்த ஹையை என்ன பண்ணியிருக்கான்னா அதுக்கு மேலே போய் விக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் கேண்டலை கீழே க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ இதனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. சரிங்களா? ஏற்கனவே இருந்தால் பழைய ஹைக்கு மேலே இந்த ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த கேண்டல் பாருங்கள், இந்த ஒரு பெரிய கேண்டலு, இந்த கேண்டலுக்கு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணியிருக்கு. வீக்லியில் பாருங்கள், வீக்லியில் இருக்கிற இந்த பெரிய கேண்டல், ஓகேங்களா, இந்த கேண்டலுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக என்ன தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு ஹண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்டாப் லாஸ். அப்போது கீழே எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதே மாதிரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ அப்போனா இதுக்கு கீழே இப்போ நான் சொன்ன லெவலுக்கு கீழெல்லாம் ஸ்டாப் லாஸ் நிறைய இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ 10ஆம் தேதி வேறு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, இது வருது, என்னென்னா இந்த ETF வேறு அப்ரூவல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ETF அப்ரூவ் ஆகிடும்ன்ற நம்பிக்கையில் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைஸை ஹோல்டு பண்ணுறாங்க. சரிங்களா? அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ராக்கெட் வேகத்தில் பறக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டாப் லாஸை கீழே இவ்வளோ விட்டுட்டு இங்கேருந்து போவானா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கேள்விக்குறிதா அப்படின்றது சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இன்கேஸ் நம்மளுக்கு அப்ரூவல் ஆனால் கூட, ஓகேங்களா, அப்ரூவல் ஆனால் கூட அவன் பை பண்ணணும். ஓகேங்களா? அவன் பை பண்ண இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு இங்கேயே அவங்க பை பண்ணாங்கன்னா ப்ரைஸ் ஷூட் அவுட் ஆகிடும், நல்லா ஷூட் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஷூட் அவுட் ஆகிடுச்சுன்னா எனக்கும் லாபம் தான், உங்களுக்கும் லாபம் தான், எல்லாருக்குமே லாபம் தான். சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு லாபம் வரும் ஒழிய அவனுக்கு அவனோட ஆவரேஜ் ப்ரைஸை மேலே ஏறிடும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸு இந்த ஏரியா கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நினைக்கிறேன். இது கீழே ஏதாவது கீழே ஸ்டாப் லாஸ் இருக்குது, கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய தாட். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிடும் அப்படின்ற இருந்த ஒரு பேச்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகுமா, ஒருவேளை ரிஜெக்ட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில டாக்ஸும் போயின்னு இருக்குது. எனக்கே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் ஆகிடும்னு சில பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் என்னென்னா இங்கே சப்ளை இருக்குது, சப்ளைலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரணும். ஓகேங்களா? டைரெக்டாக அப்படியே அது உடச்சிட்டு மேலே போகுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா ஸோ உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இங்கே தெளிவான முறையில் பயங்கரமான ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு மார்க்கெட்டில். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இந்த 48,000 உடச்சி கேண்டல் க்ளோஸ் வைக்காத வைக்கும். நான் சொல்கிறது இந்த வாட்டி மந்த்லி கேண்டல், வீக்லி கேண்டல் போன வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு. இந்த வாட்டி அதை விட ஸ்ட்ராங்கான ரேஞ்சாக இருக்கும். ஸோ மந்த்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? 48,000க்கு மேலே மந்த்லி கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்குமே நம்மளுக்கு இனி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டு தான். ஓகேங்களா? மார்க்கெட்டு இன்னும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் எப்போ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 40,000 பிரேக் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கும் போது தான்.
சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டல் பாருங்கள், நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டல் மாதிரி இது வரைக்கும் ஃபார்ம் ஆகி இருக்குது. ஓகேங்களா. ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டல்னால் மேலேயும் விற்கு கீழே விற்கு நடுவில் பாடி. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 நாள் கிட்ட இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த 1.5 நாளில் ஒன்று ப்ரைஸ் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா. அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா லைட்டாக இது புல்லிஷ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஒருவேளை இவன் கீழே வந்து இந்த ரேஞ்சிலேயே எதாவது க்ளோஸ் பண்ணிட்டாலோ அல்லது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து இந்த ரேஞ்சில் அதாவது ரெட் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சிட்டானா இது வந்து ஸ்பின்னிங் டாப்பில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆகிடும். ஷூட்டிங் ஸ்டார்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான கேண்டல். சரிங்களா. ஒருவேளை இவன் வந்து இதே ரேஞ்சுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ரேஞ்சிலேயே ஸ்டாப் பண்ணுறான்னு வச்சிங்களேன், அப்போ இது ஸ்பின்னிங் டாப் கேண்டல். அடுத்த கேண்டல் இதோட லோக்கு கீழே வந்து டிராஸ்டிக்கான ஃபால் வச்சு கீழே கொடுத்தானா அப்போது என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது டவுன் ட்ரெண்டோட பிகினிங்காக மாறிடும். ஓகேங்களா. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நடந்திருக்கு பாருங்கள், ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகுதா, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டல் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூஸான ரெட் கலர் கேண்டல். அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த ஏரியாவிலேருந்து தான் கீழே விழுந்துருக்கு இல்லையா, அப்போ இந்த ஏரியாவில் தான் ஏகப்பட்ட செல்லிங் ஆர்டர் இருக்கும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போது நம்மளுக்கு அதே வீக்லி கேண்டலில் ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ப்ரீவியஸான கேண்டல்ஸோட ஹையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான கேண்டலுக்கு மேலே இருக்க ஹையெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளே தான் கேண்டல் இருக்குது. இன்னும் க்ளோஸ் வைக்கல, அதுக்குள்ளே தான் கேண்டல் இருக்குது. ஸோ க்ளோஸ் நாளைக்கு தான் நம்ம வைக்கும். ஒருவேளை இது ஸ்பின்னிங் டாப் ஆயிடுச்சுன்னா அடுத்த கேண்டல் நம்மளுக்கு 40க்கு கீழே வீக்லி கேண்டல் நான் சொல்கிறேங்க 40க்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகிட வேண்டியது தான். 40,000 கீழே எந்த கேண்டல் க்ளோஸ் வைக்குதுன்னு பார்க்கணும். டெய்லி க்ளோஸ் வைக்குதா, வீக்லி க்ளோஸ் வைக்குதா, மந்த்லி க்ளோஸ் வைக்குதான்னு பார்க்கணும். டெய்லி க்ளோஸ் வச்சா அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 34,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வீக்லி க்ளோஸ் வச்சுதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 25,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வேறு இருக்குது. சரிங்களா. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து முட்டி கன்சல்டேட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வரானா இருக்குது. உடச்சிடுச்சுன்னா ஒருவேளை மந்த்லியில் க்ளோஸ் வச்சு இந்த இடத்த உடச்சிதுன்னா 15,000 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இதுதான் வந்து எதிர்பார்க்குறது. ஸோ அப்போ ஆல்ட் காயின்லாம் என்னப்பா ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து அகெயின் நம்மளுக்கு ஒரு 60 to 70% வந்து டம்ப் ஆகும். சரிங்களா. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்களே வந்து ஓன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.